வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ஒரு எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் டேபிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பைரி நடக்கும்போதும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு கடந்த 7 மாதத்துக்கு மேலே நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ எல்லா வீடியோலையுமே மேக்ஸிமம் நம்ம சொல்லியிருக்கோம் எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் டேபிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன் சார் இதை இன்னைக்கு சொல்கிறீங்க, நேற்றே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு அதற்கேற்ற மாதிரி நடந்திருக்கு அப்படின்றனால அதவே உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிடலாம். அப்போ நேற்றுக்கு நம்ம 23,200 புட் ஆப்ஷன் அண்டு 23,400 கால் ஆப்ஷன், இடையில மிட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல 23,300 ஸ்ட்ராடில் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஸ்ட்ராடில் அடிப்படையில் தான் நம்ம லெவல்ஸை எடுத்திருந்தோம். அப்போ நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அப்படின்றது 350, லோ அப்படின்றது 160, கிட்டத்தட்ட 158ன்னு வச்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு 23,200 அண்ட் 23,400ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு நெருக்கமான சூழ்நிலையை மார்க்கெட்டில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம. சரிங்களா? அது இந்த 23,300ன்ற இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க, 250லையும் ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ மார்க்கெட் ஒரு எஸ்டர்டே லோவுக்கு நியர்பை ஓப்பன் ஆகிட்டு லோ கட் பண்ணாமல், முக்கியமாக சொல்லியிருந்தோம் எஸ்டர்டே லோவை எப்போ கட் பண்ணுறாங்களோ அப்போ தான் டவுன் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சினாரியோவில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் திடீர்னு அடுத்து ஃபர்தராக மேலே வருமா அப்படின்னா அதற்கான நாள் இது கிடையாது. ஏன்னா இது எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு பெரிய ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, என்னென்னைக்கெல்லாம் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி அன்னைக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப ரேர். அப்போ நேற்றுக்கு நம்ம 23,300 ஸ்ட்ராடல்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு மார்க்கெட் ஒரு நியூஸ் பேஸ்டு சினாரியோவில் பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அப்போ அந்த ஸ்ட்ராடல் போட்டவங்க, அந்த டேபிளில் இருக்கவங்க எல்லாரும் யாரு? ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். அப்போ அவங்க லாஸில் போகிறதுக்கு விடுவாங்களா? அப்போ அகெயின் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா ஓவரால் மார்க்கெட்டே இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கு. அப்போ இங்கே ஓப்பனுக்கு மேலே அப்படின்னு சஸ்டெயின் ஆகிட்டாலே அடுத்து அவங்க ரீச் பண்ணக்கூடிய இடம் 23,300. அதற்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்றப்ப ஒரு ஓப்பன்லேயே ஒரு ஹைப் மொமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 300 to 250ன்ற நியர்பைக்குள்ளே நம்மளுக்கு சைட் வைஸ்லேயே முடிச்சு 250லேயே முடிச்சுக்கிறாங்க. அப்போ 250 ஸ்ட்ராடலுக்கும் அவங்க வெளியே போயிருக்கலாம், 300 ஸ்ட்ராடலுக்கும் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஓவரால் ஏன்னா அவங்களுடைய ரேஞ்சுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை 2 பக்கம் பிளாக் பண்ணி நின்றுருக்காங்க அப்படின்னா அதை தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் திருப்பி அதுக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சர் அது அப்படித்தான் பண்ணி வச்சிருப்பாங்களே. ஸோ அதை தாண்டி நம்ம கீழே போகுது. நீ நிறைய பேர் கீழே போயிடும், மார்க்கெட் பேட் நியூஸ் இருக்குது கீழே போயிடும்னு சொல்லி அந்த 1 minute ஸ்பைக் மொமெண்டம் கொடுத்தாலும் அகைன் புட் சைடு எடுத்து ராஸ் ஆனவங்க ஏகப்பட்ட பேர். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. மார்க்கெட்டில் இங்கே என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்மளுக்கு இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் மார்க்கெட் எந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு க்ளோசிங் எடுத்துக்கலாம். இன்னைக்கு க்ளோசிங் நம்மளுக்கு 23,250 முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? 23,250. மார்க்கெட் நம்மளுக்கு முடிஞ்சிருக்க 23,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 300 கால் 200 புட் ஆப்ஷன், 500 கால் 300 புட் ஆப்ஷன். அப்போ 23,000 டு 23,500. அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் 23,250. அங்கே தான் இன்றைக்கி மார்க்கெட்டை முடிச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு சென்டிமெண்ட்லாம் டவுனாக இருக்குது. அப்போ இந்த 250ன்ற லெவலில் கட் பண்ணால் அடுத்து அவங்க எங்கே போக போகிறாங்க? ஃபஸ்ட்டு 200, அதுக்கப்புறம் 23,000. அப்போ 23,200 புட் ஆப்ஷனுக்கும் கீழே போகணும்னால் அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். அப்போ 23,200, 23,300 இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கான டேபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஷார்ட்டஸ்ட் எல்லை. அப்போ இதுக்குள்ள 23,200 கால் 200 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 136 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,064 அப்படின்ற லெவல்.
அதே மாதிரி 23,300 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 129 எடுத்துக்கிட்டா 23,429 அப்படின்றது. இது வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம், இது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்ப இந்த இடத்துக்கு கீழே நாளைக்கு ஓப்பன் ஆகுறாங்களா, இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்களா அப்படின்றத விஷயம். அதை வாட்ச் பண்ணணும். அடுத்து இந்த 129, 136 அப்போ கிட்டத்தட்ட 265 பாயிண்ட். அப்போ இதுக்கு கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ 22,935 கரெக்டுங்களா? அதே மாதிரி 23,300 ப்ளஸ் 265னா 23,565. அப்போ இது ஒரு நெக்ஸ்ட் வீக்குக்கான ஒரு ஒயிட் ரேஞ்சாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து இப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஒயிட் ரேஞ்ச். இதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 23,000 புட் ஆப்ஷன் அண்டு 23,500 கால் ஆப்ஷன் இதனுடைய ஆடட் ப்ரீமியத்தை வச்சு எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரேஞ்ச் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். அதை தாண்டி போகும்போது தான் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டோ இல்லை அப் ட்ரெண்டோ கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் இந்த 23,000 அண்டு 23,500க்குள்ள அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. அதை தாண்டி அவங்களுடைய இந்த ஆடட் ப்ரீமியத்தை தாண்டி போகும்போது தான் நெக்ஸ்ட் வீக்கில் ரேஞ்சே இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து கட்டுப்பாட்டில் இருப்பாங்களான்னு கேட்டால் மேக்சிமம் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ இதை தாண்டி போகணும்னா முதல்ல அவங்களுடைய செல் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு க்ளோஸ் ப்ரைஸாக வந்திருக்கு இல்லைங்களா? அந்த க்ளோசிங் ப்ரைஸுடைய ஆடட் ப்ரீமியத்துக்கும் தாண்டி மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் அவங்க பேனிக்கே ஆவாங்க. அதர்வைஸ் அவங்க பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பே இல்லை. இப்போ அடுத்து நம்மளுக்கு இதில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இம்ப்ளைடு வால்டிலிட்டி யார் பக்கம் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி இருக்காங்க. கால் சைடு வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி கம்மியாக இருக்குது, புட் சைடு அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை நடக்கும்போது அவங்களோட ஏற்றம் கம்மியாகவும் இருக்கும். இறங்குனாங்க அப்படின்னா அதிகமாக இறங்குவாங்க. சரிங்களா? இன்னைக்கு இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் நம்மளுக்கு 23,300 நம்மளுக்கு முடிஞ்சது 23,350னே வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் கீழே இறங்கினாலும் பாதி, அதில் பாதி தான் இன்னைக்கு ஏறிக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது இந்த ஏடிஎம்ல உள்ள டைம் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ 250 முடிச்சிருக்காங்க அப்படின்னா 164, 154 அப்போ கிட்டத்தட்ட 218 பாயிண்ட்டை வந்து இவங்க டிகே பண்ணணும். இந்த 218 பாயிண்ட் அப்படின்றது ஏடிஎம்ல வரும் நாட்களில் 218 விட அதிகமாக போகுதா இல்லை கம்மியாகுதான்னு பார்க்கணும். அப்போ ஒரு ஹை ப்ரைஸுக்கு போயிட்டு கூட அகெயின் அவங்கள அதுலேருந்து டிகே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இப்போ இந்த 218 விட ஒரு ரேஞ்ச் போய் மார்க்கெட் டச் ஆகும்போது அதிகமாக போயிட்டாங்க, இந்த ஆடட் ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னா அங்கேருந்து கூட மார்க்கெட் வந்து டிகே ஒரு சைட் வேஸோ இல்லை ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே மாட்டிட்டு அதுலேருந்து திரும்பி ரிவர்சலுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் எப்படிலாம் வந்து இதில் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இதுலேருந்து மார்க்கெட்டில் எப்படி நம்மளுடைய பார்வை நம்மளுடைய கோணத்தை வந்து மாற்றி பார்க்கணும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. அப்போ இன்னைக்கு பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 51,600 முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது 51,500 ஸ்ட்ராடில், அதாவது 51,500 கால் ஆப்ஷன் அண்ட் 51,500 புட் ஆப்ஷன். அப்போ கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 884 அப்படின்னா 52,384. அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 600 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 50,900. இது வந்து ஷார்ட்டஸ்ட் ரேஞ்ச். அப்போ இதை தாண்டி நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த 51,500 ஸ்ட்ராடலுடைய கூட்டுத்தொகையாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த கூட்டுத்தொகையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆடர் ப்ரீமியத்தில் ஒரு ரேஞ்சு கிடைக்கும் இல்லையா? அந்த ரேஞ்சுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த எட்ஜ் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மந்த்லி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மந்த்லி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்க் நிஃப்டியை வச்சு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு எப்படி அவங்க ரன் ஆகுறாங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இன்ட்ராடேல அப்பப்போ இந்த டேபிள் சேஞ்ச் ஆகுறது அப்படின்றதை நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்தீங்க. அப்போது ஒரு மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் சின்ன சின்ன டேபிள் சேஞ்ச் மூலயமா எப்படி அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டை வந்து ப்ளே பண்ணுறாங்க, எப்படி அவங்க மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நீங்கள் ஒரு மந்த்லி ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ
ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் எப்படின்னா, அதில நம்ம கால்குலேட்டிவ் ரிஸ்க்கா இருக்கணும் எப்பயுமே. ஸோ அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க்குக்கு தான் இந்த டேட்டாவெல்லாம் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஆகட்டும், ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஆகட்டும், இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய ரிஸ்க் அப்படின்றது ஒரு கால்குலேட்டிவா இருக்கணும். அந்த ரிஸ்க்க டிஃபைன் பண்ற ஒரு கான்செப்ட் அப்படின்றது அது மார்க்கெட்டோட ஒத்துப்போகுது அப்படின்ற பட்சத்தில தாராளமா அந்த கான்செப்ட் வந்து நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதில எடுத்துட்டீங்கன்னா, கால் சைடு 13, புட் சைடு 15, புட் சைடு கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. இருந்தாலும் பேங்க் நிஃப்டி அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஓப்பனுக்கு மேல க்ளோஸ். நிஃப்டியும் அதே மாரி ஓப்பனுக்கு மேல க்ளோஸ் தான் வச்சிருக்காங்க. ஆனா, முந்தைய நாள் கேண்டிலுக்கு உள்ள இன்சைடு க்ளோஸ். சரிங்களா? கொஞ்சம் இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்க, பார்த்துக்க பழகிக்கணும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.